அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற மெசேஜ் என்ன அப்படின்னா, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் சில ஃபேமிலிஸில் வந்து பெரியவங்க வந்து உடல்நல குறைவால் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரூமில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப டயர்ட் ஆகி இருப்பாங்க. சில பேருக்கு நடக்க முடியாமல் இருக்கும், படுக்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம நல்லா தான் பார்த்துப்போம். அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, மருந்து அந்த மாதிரி கொடுக்கறது, கூப்பிட்டா உடனே ஓடி போய் என்னன்னு கவனிக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது மறக்காமல் செய்கிறது, என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இப்போ முடியலை, உடல் நலக்குறைவு, அவங்களால வந்து நடமாட முடியலை, ஒரு இயலாத நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ நம்மள இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஆசை இருக்குது இல்லையா, அது மட்டும் மனசுக்குள்ளே என்றைக்குமே வந்து ஒரு இளமையாக இருக்குங்க. அது என்ன ஆசை அப்படின்னா, இந்த வெளியே தெருவு போகிறது. ஸோ நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, இப்போ பெரும்பாலான ஃபேமிலிஸில் வெளியே போகிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் நான் இப்போ அதையும் ஒரு மெசேஜாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வீக்கெண்ட்லையாவது எங்கேயாவது ஃபேமிலியோட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்காவது, தூரம் கூட வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்காவது ஃபேமிலியாக போக முயற்சிகள் செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு மனசுக்கு வந்து மனசை லேஸ் ஆக்கி கொடுக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் லைஃப்பில். ஸோ அப்போது அதே மாதிரி ஒரு ரூமில் இருக்காங்க, உடல்நலக்குறைவால் இருக்காங்க வந்து அவங்களுக்குள்ளார நிறைய பயம் இருக்கும். நோயை நினச்சி, அவங்களோட உடம்பு முடியாமல் போனதை நினச்சி, இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும், கவலை இருக்கும். ஸோ அதை கொஞ்ச நேரமாவது அதை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் அவங்களையும் கொஞ்சம் சிரமம் எடுத்து அழைச்சிட்டு போங்க. சிரமம் தான், நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வீல் சேரில் அழைச்சிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி எப்படியும் நம்ம முயற்சி எடுத்தால் ஒரு மனிதர் இல்லை, 4-5 பேர் துணையோட செஞ்சால் சாதிச்சிடலாம் அல்லா உதவியை கொண்டு. ஸோ தினமும் வெளியில் போக முடியாது, நம்மளுக்கே போக முடியாது, அவங்களையும் அழைச்சிட்டு போக முடியாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் முடியல, பரவாயில்லை, அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது எங்கேயாவது கொஞ்சம் நேரம் ஒரு காற்றோட்டமான இடத்துல கொண்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது சிறந்தது. ஸோ அப்போ அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து அவங்க சுவாசிக்கிற மாதிரி வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால், வெறும் மாத்திரை மருந்தால் மட்டும் மனசுக்கு உடம்பு குணமாயிடாது. ஸோ மனசும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு. பாருங்கள், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரே இடத்துல முடங்கி கிடந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே செய்கிறோம், அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணுங்கிறது மட்டும் நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. ஏன்டா அவங்களுக்கு முடியலை அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். கூட்டிகிட்டு போய் பாருங்களேன், சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.